ஏன்னா, இப்போ உடம்பு சரியில்ல, உடம்புல ஒரு பிரச்சனை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்ல, கொஞ்சம் தான் அப்டின்னா, அவங்களால பயணம் பண்ணி கோவில்களுக்கு போக முடியும். ஆனா, அம்மா திடீர்னு ஹார்ட் அட்டாக்மா நான் வீட்ல இருக்கேன், திடீர்னு ஆக்சிடென்ட்மா நான் வீட்ல இருக்கேன், திடீர்னு இப்படி சொல்ட்டாங்கம்மா நான் படுத்த படுக்கையா இருக்கேன்னா, அவங்களால கண்டிப்பா கோவிலுக்கு போக முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றது அப்டின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த தன்வந்திரி ஸ்லோகத்த நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட சொல்லுங்க. இப்படி உடம்பு சரியில்லாதவங்க மட்டும் தான் சொல்லணுமானா, நிச்சயமா கிடையாது. ஆரோக்கியம் தேவைப்படக்கூடிய எல்லாருமே சொல்லலாம். எப்பல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பல்லாம் சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசயாய திரிலோக்கிய நாதாய மகாவிஷ்ணவே நமக. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. முக்கியமா மருத்துவமனையில நாங்க இருக்கிறோமா, ஒரு சிகிச்சை போயிட்டு இருக்குது, ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ரகசிய உண்மை சேனல் நேயர்கள், இத நம்பிக்கையோட சொல்லுங்க. நல்லாதாம்மா இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்திற்காக நம்ம தன்வந்திரியை வழிபாடு பண்ணணும் இல்லையா? அவருக்கான ஸ்லோகம் தான் இது. இத நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி வழிபாடு செய்கிறபோது, தப்பா சொன்னாலும் நீங்க வருத்தப்பட தேவையில்ல. முதல்ல நம்ப சொல்லும்போது எல்லாமே தப்பா தான் சொல்லுவோம். இப்ப நான் பதிகம், பாசுரம்லாம் நான் சொல்லும்போது, நெறைய பேர் கேட்பாங்க, "எப்படிம்மா இப்படி மனப்பாடமா சொல்றீங்க?" விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல நான் பேசும்போது நெறைய பேர் கேட்டாங்க, "எப்படி மனப்பாடமா அப்படி சொன்னீங்க?" அப்படின்னு. அது வந்து பயிற்சியில வர்றதா. முதல் முறை படிக்கும்போது நானும் தப்பு தப்பா தான் படிச்சிருப்பேன். அதனால தப்பா சொன்னா அதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்பிக்கையோட சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லும்போது நம்ம அத சரியா சொல்ல ஆரம்பிச்சுருவோம். தன்வந்திரி ஸ்லோகத்தை சொல்கிறபோது நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.